ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோல்ட் ஷாப்பிங் விளாக்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் டெய்லி காட்டுற வீடியோஸ் எல்லாமே லேடிஸ் யூஸ் பண்ணுற மாதிரி கோல்டு ஐட்டம்ஸ் காட்டிகிட்ருக்கேன் இல்லைங்க. இன்றைக்கி வந்து மென்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி கடாஸு, பிராஸ்லெட்ஸு எல்லாமே எக்கச்சக்கமான மாடல்ஸ் இன்றைக்கி நம்ம பிரதர்ஸ்க்காக காட்ட போகிறேங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற கோல்டு ரிலேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரிங்களா? சில சிஸ்டர்ஸ் என்ன அப்பப்போ கேட்டுகிட்டே இருக்காங்க, அக்கா நீங்கள் உங்கள் பயோடேட்டா சொல்லுங்கன்னுட்டு. நான் இது வரைக்கும் சொல்லலை. சரி, இப்போ நம்ம சேனல் மானிட்டைசேஷன் ஃபினிஷ் ஆகிடுச்சுல்ல, சரி இப்போது சொல்லலான்னுட்டு தான் ஒரு 5 minutes ஓகேங்களா சொல்லிடுறேன். என் பேர் பத்மாவதி, என் ஹஸ்பண்ட் நேம் வேணு, எனக்கு விக்னேஷ் ஜெயக்குமார் என்ற 2 ஆம்பளை பசங்க தானே, பாய்ஸ் பசங்க. ஒரு பையன் வந்து இன்ஜினியரிங், பெரிய பையன் விக்னேஷ் வந்து இன்ஜினியரிங் 3rd year படிக்கிறான். சின்ன பையன் ஜெய்குமார் வந்து பாலிடெக்னிக் ஃபைனல் இயர் படிக்கிறாங்க. சரிங்களா? எனக்கு கல்யாணமாய் 21 years கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. இது 22 ரன்னிங் ஆகுது. அப்புறமா எங்கள் அம்மா, அப்பா, நான், அக்கா, தங்கச்சி இவ்வளோதாங்க என் கூட பிறந்தவங்க. எங்கள் அம்மா அப்பா வந்து திருப்பதியில் இருப்பாங்க, எங்கள் அக்காவும் அங்கே தான் இருப்பாங்க, திருப்பதியில் தான். என் தங்கச்சி நானும் சென்னையில் இருக்கோம். தங்கச்சி வந்து இங்கே இருப்பாங்க, ஜெர்மனிலனும் இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் அங்கே ஒர்க் பண்ணுறதுனால அங்கே இருப்பாங்க, சென்னையிலனும் இருப்பாங்க. அப்புறமா நான் படித்தது வந்து +2 வரைக்கும் படிச்சிருக்கேங்க. +2 ஆன உடனே கல்யாணம் ஆயிடுச்சு. ஏன்னா அம்மாவோட தம்பி தான் என் ஹஸ்பண்டு. ஸோ எனக்கு +2 ஆன உடனே கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் நான் பெரிய பையன், சின்ன பையன், 2 பையன் பசங்க பிறந்தக்கப்புறமா நான் திருப்பதியில் சிகாம் காலேஜ்னு இருக்குது, அவங்க மூலியமாக அவங்களோட இதில் நான் ஆச்சாரிய நாகார்ஜுன யூனிவர்சிட்டின்றது அது குந்தக்கல் அங்கே இருக்குது. அதில் பிகாம் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேங்க. ஃபைல் ஒன்றும் ஆகலைங்க, பாஸ் ஆகிட்டேன். மார்க் ஷீட் எல்லாமே கூட எனக்கு வந்துடுச்சு. நான் அங்கே டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அப்புறம் நான் படித்தது சொல்லிட்டேன், எவ்வளோ இது வரைக்கும் படிச்சிருக்கேன்னுட்டு. திருப்பதியில் வந்து திருச்சானூரான்னு ஊர் இருக்கும், அங்கே 10th வரைக்கும் படிச்சிருக்கேன். இங்கே வந்து +1 +2 சொல்லுவாங்கள்ல, அங்கே ஜூனியர் காலேஜ் சொல்லுவாங்க. அதில் வந்து பத்மாவதி ஜூனியர் காலேஜில் நான் +1 +2ன்றது அது அங்கே படிச்சிருக்கேன். அப்புறம் என்னென்ன இருக்குது அவ்வளோதாங்க. என்னோட ஹேபிட்ஸ் வந்து டான்ஸ் என்ன ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஃபுட் ஹேபிட்டு வந்து எனக்கு பச்சடி என்ன ரொம்ப பிடிக்கும். இப்போ வீட்டில் எவ்வளோ தான் நான்வெஜ் செஞ்சு இருந்தாலும் எனக்கு பச்சடி இருந்தால் போதும், அது நல்லா பிடிச்சி சாப்பிடுவேன். அப்புறமா ஸ்நாக்ஸ் இதில் வந்து மிளகா பஜ்ஜி சாப்பிடும், எனக்கு பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் மிளகா பஜ்ஜி. காரம் எது இருந்தாலும் சாப்பிடுவேங்க, ஸ்வீட் சாப்பிடு. நம்ம சேனல் நேம் கவனிச்சிங்களா, விஜே மம்மி. எதுக்கு வச்ச, வி அண்ணா விக்னேஷ் என் பெரிய பையன் நேமும், ஜே அண்ணா ஜெயக்குமார் சின்ன பையன் நேம். சூப்பர் இல்லை? அவங்க 2 பேருக்கு மம்மி தானே நான். ஸோ அவர் 2 பேரில் ஃபஸ்ட் லெட்டர் எடுத்துக்கிட்டு விஜே மம்மி கோல்ட் ஷாப்பிங் விளாக்ஸ் அன்னிட்டு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏதோ கடவுள் புண்ணியத்தில், உங்கள் புண்ணியத்தில், நீங்கள் தான் எனக்கு கடவுளை நான் சொல்லியிருந்தேன். நம்ம சேனல் மானிட்டைசேஷன் ஆகிடுச்சி, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் வந்து போன 2 நாள் முன்னால் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லை, பையனோட விஆர் மால் போவேன் சின்ன பையனோடன்ட்டு. பெரிய பையன் வரல, ஆனாலும் அங்கே அவனை மிஸ் பண்ணிவிட்டு ஏதேதோ சாப்பிட்டோம். எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஐயோ நம்ம பெரிய பையன் சாப்பிட்லையேன்னுட்டு. சரி, அவனுக்கு பிடிச்சதெல்லாம் இன்றைக்கி அவன் வரத்துக்குள்ளே ஆர்டர் பண்ணிடலான்னுட்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது என்ன அன்னிட்டு வந்தக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். அது முடிச்சுட்டு அப்புறம் நம்ம மென்ஸ் கலெக்ஷன், பிராஸ்லெட் கலெக்ஷன் அதுக்கு போயிடலாம். சென்னையில் FB கேக்ஸ் இருக்குங்க, அதில் வந்து கேக் ஐட்டம்ஸ் சூப்பராக இருக்கும். இது வந்து ப்ரமோஷன் வீடியோ ஒன்றும் கிடையாதுங்க, நான் பர்சனலாக ஃபீல் ஆகியிருக்கேன். இங்கே கேக்ஸு, ஸ்வீட்ஸு, அப்புறமா பீஸா இதெல்லாமே கூட இருக்குங்க இவங்கக்கிட்ட, நல்லா இருக்குது. அதனால் இது எப்போவோ ஒரு வாட்டி வாங்கி கொடுப்பேங்க. நான் வந்து எப்போவுமே ரெகுலராக இது மாதிரி ஸ்நாக்ஸு, பீஸா இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, ஆனால் எப்போ ஒரு வாட்டி வாங்கி கொடுத்தா தப்பு இல்லைன்ற மாதிரி. இப்போ யாருங்க வீட்டில் செய்கிற முறுக்கு, அத்தரசம், ஓட்ட வடை அது மாதிரி எல்லாம் சாப்பிட்றாங்க. நம்ம காலத்துலலாம் அதுதான் சாப்பிடுவோம், இப்போ அது சாப்பிட்றது இல்லை. சரி, சின்ன பையனுக்கு வாங்கி கொடுத்ததுனால அவனுக்கு பிடிக்கிறதுனால அந்த பீஸா, அந்த ரெட் வெல்வெட் கேக்கு, அப்புறமா சிக்கன் டிக்கா சாஸை ஏதோ சொன்னாங்கங்க, அது அவனுக்கு பிடிச்சது ஆர்டர் பண்ணேன், வந்துடுச்சு. வீடியோ எடுத்துகிட்ருக்க, ஒரு ஃபோஸாவது கொடுறான்னு சொல்கிறேன். போ மம்மி நீங்களே கொடுத்துக்கோங்க, அங்கே இருக்கா பாருங்கள் என் பெரிய பையன், போங்க மம்மி நீங்களே கொடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டேன். அப்புறமா என் சின்ன பையன் கொடுப்பா ஃபோஸ் எல்லாம், அதனால. ஸோ அவங்க
அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லணும் இல்லை. ஸோ அதனால் அப்படி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இது என்னவோ எனக்கு பிடிக்கவே இல்லைங்க. அது என்ன நல்லா இருக்கு என்னவான்னுட்டு சாப்பிட்டு பார்த்தா எனக்கு என்னோ செல்லுன்னு இருக்குது. அது எல்லாமே சீஸ் தான் இருக்குங்க. இது ஹெல்த்துக்கு நல்லது கூட இல்லைன்னு எனக்கு ஒரு ஃபீலு. ஆனாலும் என்ன பண்ணுறது, பசங்க அப்பப்போ கேட்டால் வாங்கி கொடுக்க ஆகணுன்ற மாதிரி. இந்த ரெட் வெல்வெட் கேக் நல்லா இருந்துச்சு ஓரளவுக்கு. அது டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அப்புறமா இப்போது ப்ளம் கேக் மாதிரி ஃபுல்லும் நட்ஸ் போட்டு செஞ்சுருக்காங்கங்க. கிறிஸ்மஸ் வரப்போகுது இல்லை. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டோம். என் பெரிய பையன் சாப்பிடல, ஓரளவுக்கு அவ்வளோன்னு தான் சாப்பிட்டேன், என்னன்னு தெரில. சரி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. சரிங்க, நம்ம ப்ராஸ்லெட் கலெக்ஷனுக்கு போயிடலாம். பாருங்கள், இதெல்லாமே நம்ம பிரதர்ஸ்க்காக வீடியோ நினச்சிக்கோங்களேன். நம்ம வீட்டில் பிரதர்ஸ் இருப்பாங்க, உங்கள் ஹஸ்பண்டுக்கு உங்கள் பசங்களுக்கு யாருக்காவது வாங்கணுன்னா இது மாதிரி வாங்கி கொடுங்க. இதில் வந்து இந்த ட்ரேயில் இருக்கிறதெல்லாம் ஜென்ட்ஸ் போடுவாங்க இல்லைங்க, அந்த கடாஸ். அது டெய்லி வேர் கடாஸ் தாங்க, கெட்டியாக இருக்கும். இதில் வந்து நான் வெயிட்டு ப்ளஸ் பர்சன்டேஜ் எல்லாமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேங்க. ஒன்று ஒன்றா காட்டுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதில் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்திங்கன்னா அதில் எவ்வளோ வெயிட் இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு கூட உங்களுக்கு தெரிஞ்சிடுங்க. ஏன்னா இங்கே நிறையா இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஃபுல்லாக இருக்குது. இவ்வளோ இது நான் ஒன்று ஒன்றா காட்டுறதுக்கு டைம் இருக்காது. ஸோ அதனால் நான் அப்படியே காட்டுறேன். நீங்கள் ஜூம் பண்ணிவிட்டு எவ்வளோ வெயிட் இருக்குது தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து ஜென்ஸ் மட்டுமே போடணுன்னு இல்லைங்க, நம்ம கூட நம்ம சைஸில் வாங்கிட்டா ஜென்ஸுக்கு போட்டுக்கலாம், நம்மளுக்கு போடுற மாதிரி தான் இருக்குது. நல்லா இருந்துச்சுங்க. இதெல்லாம் சிம்பிளாக இருக்குது பாருங்கள். ஒரு சைடு எனாமல் வச்ச மாதிரி இருக்குது, ஒரு சைடு வந்து கோல்டு பாலிஷ். இது வந்து நடுவில் எனாமல் வச்ச மாதிரி. இதெல்லாம் கையில் போட்டால் நல்லா இருக்குங்க, லுக்காக இருக்கும் இல்லைங்க. இது பாருங்களேன், சிங்கம் வந்து இருக்குது ப்ளைனாக, அப்புறமா எனாமல் பாலிஷ் வருது. சூப்பர் இல்லை? இதெல்லாமே கெட்டியாக இருக்குங்க. எவ்வளோ நம்ம 1.5 பவுனில் இருந்து இருக்குங்க கடியமே. இந்த கடாவே 1.5 பவுனில் இருந்து இருக்குது. உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கலாம். நம்ம பிரதர்ஸ்க்கு வாங்கி கொடுக்கலாம் இல்லைங்க. எப்போவுமே பாவம் நம்ம ஹஸ்பண்ட் அவங்க தான் நம்மளுக்கு வாங்கி கொடுப்பாங்க. நம்ம கூட கொஞ்சம் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு உங்கள் வீட்டில் ஹஸ்பண்டுக்கு வாங்கி கொடுங்க, இல்லை உங்கள் பசங்களுக்கு கூட வாங்கி கொடுக்கலாம். இந்த ப்ராஸ்லெட் பாருங்களேன், ஏதோ பிளாக் த்ரெட்டு மாதிரி இருக்குங்க, அதில் கோல்டு தான். அது சூப்பர் இல்லை? சிங்கம் வந்த மாதிரி, பெருமாள் வந்த மாதிரி, அப்புறம் கடவுள் சிம்பிள் ஓம் வந்த மாதிரி, அது மாதிரி எல்லாம் கூட இருக்குங்க. இந்த ப்ராஸ்லெட்ஸ் பாருங்கள், டிஸ்டிக்கு போடுவாங்களா இது மாதிரி பிளாக்காக வருது. அப்புறமா கோல்டு வந்து பெண்டாக வருது. நல்லா இருக்குல்லங்க. இது மாதிரி மோதிரத்தில் பார்த்திருந்தேன், இப்போ வந்து ப்ராஸ்லெட்டில் கூட இருக்குங்க. இதெல்லாமே பாடி சரவணா ஸ்டோர்ஸ் தாங்க. சூப்பர் இல்லை? நல்லா இருக்குது பாருங்களேன். இது பாருங்கள், செயின் மாதிரி இருக்குது, 2 சிங்கம் பொம்மை மாதிரி வருது. அது வாய்க்குள்ளே வந்து ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது ஒரு மாடல் ப்ராஸ்லெட் தான், நல்லா இருக்குது. இது பாருங்கள், வெறும் சிங்கிள் லைன் இருக்குது, அதில் வாயில் வந்து ஒரு ஸ்க்ரூ அந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்குங்க. இது வந்து பாருங்களேன், ப்ளைனாக இருக்குது, எனாமில் போட்டு நடுவில் இருக்குது. நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. இதெல்லாம் பட்டை டைப் ப்ராஸ்லெட்டுங்க. சில பேருங்க அது மாதிரி கடியம் போட்டுக்க பிடிக்காது. இது மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். நடுவில் பாருங்கள், ஒரு சிம்பிள் வருது. லக்ஷ்மி அம்மா சிம்பிள், ஃப்ளவர் சிம்பிள், யானை சிம்பிள், சிங்கம் இருக்கிற மாதிரி ஒரு சிம்பிள், அது மாதிரி எல்லாம் வருது. ரவுண்டு ஷேப் மாதிரி கொடுத்துட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் பிரதர்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்காங்க. எப்போவுமே நம்ம லேடிஸுக்கு தானே காட்டிகிட்டே இருப்பேன் நான். ஸோ அவங்களுக்காக இது பாருங்களேன், இந்த ப்ராஸ்லெட்டு பிள்ளையார் உட்காந்து இருக்கிறாரு. ப்ராஸ்லெட் சூப்பராக இருக்கும் இல்லைங்க, நல்லா இருக்குது. இந்த மாடல் ப்ளைனாக இருக்குங்க, கெட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த மாடலில் இருக்கிறது வந்து ப்ளைனாக இருக்குது. அப்புறமா ருத்ராட்சை போட்ட மாதிரி ரவுண்டு பால் ஒன்று வரும், ருத்ராட்சை வரும். அப்புறமா எலிஃபேண்ட்டு வாய் வச்ச மாதிரி இருக்குது. அப்புறமா இது புலி சிங்கம்னு சொல்லுவாங்கள்ல, டைகரு, அந்த சிம்பிளாகவும் இருக்குது. இது என்ன சிம்பிள்னு தெரில, நிறைய இருக்குங்க இது மாதிரி மாடல்ஸு. மீன் வாய்க்குள்ளே கூட ஒரு ஸ்ப்ரிங்கு போட்டு ப்ராஸ்லெட் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது எல்லா மாடல்ஸுமே. இது வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்குங்க, நம்ம ஒரு கெத்தானவங்கெல்லாம் போடுவாங்க அது மாதிரி இருக்குது.
சில பேருங்க இது மாதிரி கெட்டியாக ப்ராடாக போட்டிக்கிறதுக்கு விரும்புவாங்க, ஆசைப்படுவாங்கல்ல. இவங்க எல்லாம் போட்டுன்னு இருப்பாங்கங்க, நல்லாயிருக்கும். கொஞ்சம் இதுவாக இருக்கிறவங்க இருப்பாங்க இல்லைங்க, எப்படி சொல்கிறது, எனக்கு தெலுங்கில் தான் வருது, தமிழில் வரல, அதனால தான் இவ்வளோ லேட் பண்ணுறேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு கொஞ்சம் அவங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி இங்கே ரெடி பண்ணியிருக்காங்க, அப்படி தான் சொல்ல முடியும். நல்லா இருக்குது. கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்க வந்து மெலிசா போட்டால் நல்லா இருக்காது இல்லைங்க, அவங்களுக்கு இருக்கிற மாதிரி தானே அவங்களுக்கு கைக்கு போட்டால் நல்லா இருக்கும். அதனால இது மாதிரி எல்லாம் கொஞ்சம் கெட்டியாக மாடலாகவும் இருக்குது. இல்லை மெலிசாக இருக்கிறவங்க கூட போட்டிக்கணும்னு ஆசைப்படுவாங்க, அவங்கவுங்க சாய்ஸ் தான். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, எப்படி சொல்லணும்னு தெரியாமல் அப்படி சொல்லியிருக்கேன். இது பாருங்களேன், இந்த லிங்காக வர மாதிரி ஒரு பிளாஸ்லைட்டு எவ்வளோ பட்டையாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி எல்லாம் வாங்கி போடுறாங்களா என்னன்னு தெரியல. எவ்வளோ வெயிட் இருக்குது தெரியுங்களா? போடுறவங்க இருப்பாங்க, அவங்களுக்காக தானே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது பாருங்கள், நாட்டாமி மூவியில் போடுவாங்கள்ல, அது மாதிரி இருக்குது கடியம். சூப்பர் இல்லை? யானை வச்ச மாதிரி, சிங்கம் வச்ச மாதிரி செம்மையான கடியம்ஸுங்க. இதில் ஸ்க்ரூ டைப் தாங்க, ஸ்க்ரூ கட்டிட்டு கையில் போட்டிக்கலாம். போல் எதுவும் இல்லைங்க. இதில் ஃப்ளவர் இருக்கிற மாதிரி கூட இருக்குது, கெட்டியாக இருக்குங்க. இது லேடிஸும் போடுறாங்க, ஜென்ஸும் போடுறாங்கங்க. இப்போ எல்லோரும் போடுறாங்க இந்த மாதிரி. அந்த காலத்துலலாம் வெறும் ஜென்ஸ் தான் போடுவாங்க, அதே ஊருக்கு நாட்டாமியாக இருக்கிறவங்க தான் போடுவாங்க. இப்போ எல்லோரும் போடுறாங்க. இதில் இருக்கிற மாடல்ஸ் பாருங்கள். இதெல்லாம் பிளாட்டினமில் பிராஸ்லைட்டு. அப்புறமா இங்கே வந்து கோல்டுலவே வாட்சி கூட இருக்குங்க ஜென்ஸுக்கு. பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஐடியா வரணுன்றதுக்காக தான் காட்டுட்ருக்கேன். இதில் கோல்டு நம்ம இப்போ டைட்டன் கம்பெனின்னு நினச்சிக்கோங்களேன், அதோட வாட்சி வாங்கிட்டோம்னா நம்ம அதுக்கு இந்த பட்டை அந்த சைடு இந்த சைடு கோல்டில் ஜாயின் பண்ணி கொடுப்பாங்களா. சூப்பர் இல்லை? கண்ணாடி கூட கோல்டுலனே இருக்குங்க, அந்த ஷேடு சைடு ஃபுல்லாக கண்ணாடி பாருங்கள், எத்தனை ரகம் கண்ணாடி இருக்குது. அப்புறம் பெல்ட்டு கூட கோல்டுலனே ரெடி பண்ணியிருக்காங்கங்க நம்ம பிரதர்ஸ்க்காக. என்னென்ன பென்னு கூட இருக்குங்க. நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள், பாடி சரவணா ஸ்டோரில் ஜென்ஸ் கலெக்ஷன்ஸ் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த ட்ரேயில் இருக்கிறது எல்லாமே ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க பாருங்களேன், குட்டி குட்டி ஸ்டோன்ஸு அப்படியே ஜொலுக்குதுங்க, நல்லா இருக்குது, சூப்பராக இருந்துச்சு இந்த ப்ராஸ்லெட் எல்லாமே. இதுக்கு லிங்க் மாதிரி இருக்குங்க. இந்த லிங்க்கு நம்ம கைட்டுட்டு முடியுமா என்னன்னு தெரில, கைட்டுட்டா இருந்தால் நம்ம கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது மாதிரி இருக்குது. இது ப்ளைனாக இருக்குது, அந்த ஜாயிண்ட் கிட்ட மட்டும் ஸ்டோன்ஸ் பாருங்கள் எப்படி ஜக ஜகன்னு ஜொலுக்குது, சூப்பர் இல்லை? இது பாருங்கள், நடுவில் மட்டும் குட்டியாக ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்படியெல்லாம் இருக்குது பாருங்களேன். பாவம் ஜென்ஸுக்கு தான் மாடல்ஸே இருக்க, ஒன்றும் கடியம் இல்லை பிராஸ்லெட் இல்லைங்க, இல்லை கடா, இது மாதிரி தான் இருக்குது, செயினு மோதிரம், அவ்வளோதான். பாவம் அவங்க லேடிஸுக்கு தாங்க. எந்த நகமும் இருந்தால், எவ்வளோ மாடல் இருந்தாலும், எவ்வளோ ஐட்டம்ஸ் இருந்தாலும் லேடிஸுக்கு தான் நிறையா இருக்கும். பாவம் ஜென்ஸுக்கு இருக்கிறதே ஒரு கழுத்தில் செயினும், கைக்கு பிராஸ்லெட்டு, கடை, மோதிரம், அவ்வளோதானங்க. ஸோ அது மாதிரி இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சு நம்ம வீட்டில் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். என்ன சொல்கிறது? இதில் இருக்கிற ட்ரேயில் இருக்கிறதெல்லாம் பாருங்கள், இது ப்ளைன் இருக்குது. அப்புறமா டாலரு நேம் வச்சு கூட இருக்குங்க, பட்டையாக ப்ளைனாக கொடுத்துட்றாங்க, அதில் நேம் எழுதி கூட கொடுக்குறாங்க. இந்த ப்ராஸ்லெட் பாருங்களேன், லிங்காக இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று சங்கிலி இருக்குங்களா, அது மாதிரி மாடலு. இது கெட்டி மாடலு. இது ப்ளைனாக நம்ம செயின் கழுத்தில் போடுவோம்ல, அந்த மாடலில் கூட ப்ராஸ்லெட்ஸ் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்ம கழுத்தில் போடுற செயின், அதுலனும் மாடல்ஸ் ப்ராஸ்லெட்டு செட்டாக இருக்கும். ஒரு செயினும் அதே மாடலை வாங்கிட்டு ப்ராஸ்லெட் அதே மாதிரி வாங்கலாம், நல்லா இருக்குது. இந்த ட்ரேயில் பாருங்கள், இது வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்குது. ஏன்னா பெருசே வாங்க முடியாதவங்களும் இருப்பாங்க இல்லைங்க, அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குங்க. 1.5 பவுனில் இருந்து இருக்குது ப்ராஸ்லெட்டு பாருங்க, நல்லா இருக்குது. எல்லாமே வேஸ்டேஜ் கூட கம்மி தாங்க. ஸோ நீங்கள் ப்ராஸ்லெட் வாங்கணும் ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் போய்ட்டு சரவணா ஸ்டோரில் வாங்கிக்கோங்க. இது கொஞ்சம் ரிச்சாக இருக்குது பாருங்களேன், ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது, நல்லா இருக்குது இந்த மாடல். எனாமல் ஒரு பாக்ஸ் வரும், ஒரு பாக்ஸ் ப்ளைன் கோல்டு வரும், அது மாதிரி மாடல். இந்த மாடல் பாருங்கள், ரவுண்டாக நம்ம செயின் போடுவோம்ல, சிம்பிளாக செயின் டாலர் போட்டு வாங்க சில பேருங்க, அது மாதிரி மாடலில் பண்ணியிருக்காங்க.
இந்த ப்ராஸ்லெட் பாருங்கள், இதில் வந்து எனாமல் பாலிஷ் வருது, நல்லா இருக்குல்ல, ஒரு கோல்டு ஒரு எனாமல் பால் மாதிரி. இது பாருங்கள் 3 ஸ்டெப்ஸ் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. சச்சின் ப்ராஸ்லெட் இருக்குது, எக்கச்சக்கமான ப்ராஸ்லெட்டுங்க. நம்ம வீடியோவில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரிங்களா? பாய், டேக் கேர்.